கண்டேன் மகிமையை, காத்திருக்கிறேன் யாகத்திற்காக. செய்து முடிப்பேன் நினைத்தபடி. ஜெய் கமண்டல காளி. சூரிய தேவனின் கிரகணங்களை விலக்கிக் கொள்ள காலம் வந்துவிட்டது. தாயே, ஆதியும் அந்தமும் உனதாக, அண்ட சராசரமும் எனதாக கொடுத்தாயே. ஜெய் கமண்டல காளி. ஐயா, உங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது எல்லாம் சொன்னபடி நடக்குதுன்னு புரியுது. ஆனா யாருக்கும் இல்லாத அக்கறை ஆவுடைய அப்பன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு மட்டும் இருக்குதே, அது ஏயா? யார் சொன்னது ஆவுடைய அப்பன் குடும்பத்தை காப்பாற்ற அக்கறை காட்டுகிறேன் என்று? என் மூதாதையர் காலம் காலமாக செய்ய நினைத்ததை, செய்ய நினைத்து முடிக்காமல் போனதை இந்த காலன் செய்து முடிக்கப் போகிறேன். ஐயா, உங்களால முடியாத விஷயம் ஒண்ணு இருக்கா ஐயா? அப்படி எதுவும் இருக்கக்கூடாது என்றுதான் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறேன். அந்த போராட்டம் முடிவிற்கு வரும் நாள் வந்துவிட்டது. ஐயா, அப்படி என்னையா உங்களால முடியாத காரியம் இருக்கு? அண்ட சராசரமும் தீய சக்திக்கு கட்டுப்பட வேண்டும். அகிலம் இந்த காலனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். இந்த காலனுக்கு அழிவே இருக்கக்கூடாது. இது சாத்தியமாயா? அசுர குலம் பற்றி கேள்விப்பட்டதில்லையா கொச்சாயி? அசுர குலத்துடைய அழிக்க முடியாத சக்தியாக எத்தனை பேரை சொல்ல வேண்டும்? அதே போல்தான் நானும் அசுர குலத்திற்கு பெருமை சேர்க்கப் போகிறேன். என் கமண்டல காளிக்கு செய்ய போகும் யாகத்தை சிறப்பாக செய்ய வேண்டும். என் யாகத்தை மெச்சி இந்த அடிமைக்கு சாகாவரம் அளிக்க வேண்டும். அகிலத்தையும் அடக்கியாலும் சக்தியை தர வேண்டும். அந்த சக்தியை வைத்தே அண்ட சராசரத்தையும் அடக்கி ஆள்வேன். அதற்கு நான் பயன்படுத்தும் துருப்புச் சீட்டுதான் இந்த ஜமீன் பரம்பரை. நான் நினைத்தது போலவே அந்த ஆவுடையப்பன் நான் தேடும் ஜாதகக்காரியை சந்தித்து விட்டான். இனி நடக்க வேண்டியது தானாக நடக்கும். ஜெய் கமண்டல காளி. அவளை மறக்கிறதுக்கு தைரியம் இருந்தா இத குடிச்சிருவேன். இத குடிக்கிறதுக்கு தைரியம் இருந்தா அவளை மறந்துருவேன். இது ரெண்டுத்துக்குமே தைரியம் இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? கையில ரோசா பூவோட உட்காந்துருக்கான். கையில வேற பால்டாயில வச்சிருக்கான். என்னவா இருக்கும்? யோ யோ யோ, யார் நீ? வசந்த மாளிகை பாட்ட ஓ வருஷன்ல பாடிக்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? யோ, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், காதுல விழல? சார், நீங்க ஜமீன் வீட்டு புள்ள வக்கீல் தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஐயா சாமி, என்னை காப்பாத்த வந்த தெய்வமே. என்னையா கையில பால் டாயில வர வச்சிருக்க? பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க? சார், நான் பெயிண்டர் பரமசிவன் சார். நீங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த பாலா கடந்த அரண்மனைய பளபளன்னு ஆக்குனதே நான் தான் சார். ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். நீங்க தான் சார் அதுக்கு உதவி பண்ணணும். முதல்ல என்னன்னு சொல்லு. உதவி பண்ணலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். சார், வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுனா அது என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒருத்தையே தான் பண்ணணும்னு குறிக்கோளா இருக்கிறேன் சார். அதுக்கு நீ இந்த பால் டாயில குடிச்சு செத்தரலாம். சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். என் காதல் தெய்வீக காதல் சார். ஆனா அவதான் சார் என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இது வரைக்கும் 48 தடவை லவ் லெட்டர் கொடுத்திருக்கிறேன் சார். ஆனா ஒரு தடவை கூட படிக்கவே இல்லை சார். இது 50வது லவ் லெட்டர் சார். யோ, 48க்கு அப்புறம் 49 தானையா? அது எப்படியா ஸ்ட்ரைட்டா 50க்கு போகும்? வக்கீல் சார்னா வக்கீல் சார் தான். 49வது லெட்டரை என்னாலேயே படிக்க முடியலன்னு நானே கிழிச்சு போட்டேன் சார்.
அதனால இது 50வது லவ் லெட்டர் சார். ப்பு. இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். இந்த லெட்டரை கூட படிப்பாளான்னு எனக்கு தெரியல சார். ஆனா அவ எனக்கு வேணும். அவ மட்டும் கிடைக்கலன்னா இந்த பால்டாயில குடிச்சு செத்து போயிருவேன் சார். சரி சரி சரி, அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? என் மனசு அவளுக்கு புரிய வச்சு எங்க 2 பேரையும் நீங்க தான் சார் சேர்த்து வைக்கணும். சேர்த்து சுத்தம். யார பார்த்து சேர்த்து வைக்க சொல்ற? எனக்கு பிரிச்சு வச்சுதான் என் பழக்கம். சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். அவ இல்லைன்னா இந்த பால்டாயில குடிச்சிருவேன் சார். அவளை கல்யாணம் பண்ணாலும் பால் டாயில குடிச்சுதான் சாக போறேன். அது பரவாயில்ல சார். ஏய். அவ கூட வாழ்ந்த சந்தோஷத்துல குடிச்சுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், எப்படியாவது என் காதல சேர்த்து வைங்க சார். ப்ளீஸ் சார். யோ, திருந்தவே மாட்ட போல இருக்கே. முதல்ல அந்த லெட்டர் கூட என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பாக்குறேன். அடியே கலர் கலர் பெயிண்டே. ஆமா சார், ஆமா சார். எங்களோட லவ் அப்பேற்பட்ட லவ் சார். சுண்ணாம்பு மாதிரி வெள்ளையா இருந்த என் மனசுக்குள்ள வார்னிஷ் மேல அடிச்ச பெயிண்டா வந்து ஒட்டிக்கிட்டேன். பெயிண்ட் சார், பெயிண்ட், வார்னிஷ் பெயிண்ட் சார். உப்புத்தாள் போட்டு தேய்ச்சா கூட உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. யாரு என்ன பண்ணாலும் எங்களை பிரிக்க முடியாது சார். ஐயே, நாம ஒண்ணு சேர்றத யாராலையும் மாத்தவும் முடியாது. சம்மதிச்சா ஊர் அறிய கல்யாணம், இல்லைன்னா ஓடி போய் கல்யாணம். எப்படி சார் இருக்கு என்னுடைய கலர்ஃபுல்லான கவிதை? யோ, இத படிச்சா அவதான் பால் டாயில குடிக்கணும். இந்த புடி, தயவு செஞ்சு கொடுத்துறாத. ஏன் சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய இருக்கா? மேட்ரே மிஸ்டேக்கே தாயா இருக்கு. இப்படி எல்லாம் ஒருத்திக்கிட்ட லவ்வ சொல்லலாமா? முதல்ல லெட்டர் கொடுக்கறதே தப்பு. அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்யா. நேரா போய் அவ கண்ணை பார்த்து மனசுல இருக்கிறத அவர் ரசிக்கிற மாதிரி சொல்லணும்யா. சார், நீங்க பேசும்போது சும்மா ஜிவ்வு ஜிவ்வுன்னு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு சார். உனக்கு நான் நேர்லயே டெமோ காட்டுறேன், நல்லா பாத்துக்கோ. அது குடி, நல்லா பாரு. என்ன சின்னையா இந்த பக்கம்? என்ன சின்னையா, என்ன பண்றீங்க? துர்கா, என் வாழ்க்கையோட அழகான நிமிஷம் இது. என் வாழ்க்கையே அர்த்தமாக்க போற நிமிடம் இது. உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி 1000 வார்த்தைகள் என் மனசுக்குள்ள இருந்துச்சு பேசுறதுக்கு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த 1000 வார்த்தைகளும் என் அடித்தொண்டையில அடங்கி போச்சு. இருக்கிற மிச்சத்தை உங்ககிட்ட சொல்றேன், கேட்டுட்டு மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. உன் இதய சிறையில் ஆயுள் கைதியாக வர வேண்டும். நீ சுவாசிக்கும் காற்றாக நான் மாறி உன் சுவாசத்தில் இடம் பிடிக்க வேண்டும். உன் கரம் பிடித்து எனது மனைவியாக்க எனக்கு மட்டுமே உரிமை வேண்டும்.
சரி என்ற ஒற்றை வார்த்தையில் என் ஜென்மமே இருக்கின்றதே. மனதில் வைத்து யோசித்து சொல். உன் பதிலுக்காக காத்திருக்கும் ஆயுள் கைதி நான். போங்க சின்னையா. ஓ, நீயே வந்து நிக்கிறியா? என்ன என் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஆனந்த கண்ணீரா? ப்ரொப்போஸ் பண்ணா இப்படி பண்ணணும். வக்கீல் சார், இப்பவும் நான் பால்டாயில் தான் குடிக்கணும். என்னையா சொல்ற? நீங்க யார பார்த்து இவ்வளவு நேரம் உருகி உருகி கவிதை மழை பொழிஞ்சீங்களோ அவளைதான் சார் நானும் விரும்புறேன். அதனால என்ன இப்போ? உங்க பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் என் பேச்சை கேட்பான்னு நீங்க நம்புறீங்க? உங்களுக்கு பிரிச்சுதான் பழக்கம்னு சொன்னத ரொம்ப சரியா பண்ணிட்டீங்க சார். ஆஹா, அது நல்லா இருங்க சார், நல்லா இருங்க. மக்களே, காதலுக்கு தூதா இனிமே யாரையுமே கூப்பிடாதீங்க. கூப்பிட்டா ஏன் கதி தான் உங்க எல்லாருக்குமே. ப்ரோ ப்ரோ, இந்த ரோஸ் விட்டுட்டு போறீங்க. போயா, அதை நீயே வச்சுக்கயா. பிரிச்சு விட்டுட்டு ரோஸ் ஆம்ல ரோஸ் பண்ணீங்க. அக்கா அக்கா, என்னக்கா அங்க ஒரே கூட்டம்? ரெக்கார்ட் டான்ஸ் ஏதாவது போடுறாங்களா? அம்மா, அது பஞ்சாயத்து பேசுற இடமா? பஞ்சாங்கம் பாக்குற இடமா? அதுக்கு எதுக்குக்கா இவ்ளோ பெரிய கூட்டம்? ஏ காவேரி, இது பஞ்சாங்கம் பாக்குற இடம் இல்ல, பஞ்சாயத்து பேசுற இடம். பஞ்சாயத்து பண்ற இடமா? இது ஒரு ஊரு, இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பேசுற இடம் வேற. அக்கா, பஞ்சாயத்து நடக்கிறத நான் சினிமால மட்டும்தான் பாத்திருக்கேன். வாக்கா வாக்கா, எப்படி பஞ்சாயத்து பண்றாங்கன்னு பாக்கலாம்க்கா. லூசு, இத போய் நீ என்ன பார்க்க போற? ஒரே ஒரு தடவை போய் பாக்கலாம்க்கா. வாக்கா. சரி வா. சரி போங்க, வா. இப்பொழுது என்னடா பிரயோஜனம்? தேரை இழுத்து தெருவுல விட்ட கதையா? ஊரே சந்தி சிரிக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டியாடி. இதுக்கு நீ செத்தே போயிருக்கலாம்டி. செத்து போல சாவு சாவு சாவு. ஏத்தா, ஏற்கனவே அவன் நொந்து போயிருக்கா, நீ வேற அவளை அடிச்சுக்கிட்டே இருக்க. சத்த பொறு, தலைவர் வந்துருவாரு. வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிப்பாரு. என்ன விஷயமா பஞ்சாயத்து கூடி இருக்கு? அந்த பொண்ணு யாரையும் நம்பி மோசம் போயிட்டா. அது வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிடும்னு கணத்துல குதிச்சிட்டாமா. நல்ல வேலை காப்பாத்தியாச்சு. இப்ப அந்த பொண்ணை மோசம் பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சுக்கதான் இந்த பஞ்சாயத்தே. ஏண்டா தேவா, பாசம் வச்சிருக்கிறவன் யாருன்னு தெரிஞ்சுக்க போயா பஞ்சாயத்து வச்சிருக்காங்க? ஏமா இப்படி படுத்துற? சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டாதான் என்னமா? பாசம் வச்சவன இல்ல, மோசம் பண்ணவன தெரிஞ்சுக்கிறதுக்கு. சொல்ற வந்த வார்த்தைய சத்தமா சொல்லலாம்ல, எனக்கு கேட்க மாட்டேங்குது. உனக்கு கேட்டுட்டாலும். இதோ தலைவரே வந்துட்டாரு. வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். பொண்ணுத்தாய், என்ன பிரச்சனை? எதுக்காக பஞ்சாயத்து கூட்டி இருக்க? ஐயா, வெளியே சொன்னா வெக்க கேடுங்க ஐயா. ஆனா என் புள்ள உசுறு முக்கிய ஐயா. என் புள்ளைய ஒருத்த மோசம் பண்ணிட்டா ஐயா.
அவன் யாருன்னு நீங்க தான் ஏன் கண்டுபிடிச்சு நல்ல தீர்ப்பு சொல்லணும். சுத்த நான்சென்ஸா இருப்பாங்க போல. அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் கேட்டா சொல்லிட போறா. இது கூட தெரியல. இங்க பாரு சாவித்திரி, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல. உன்னை மோசம் பண்ணவன் யாரு சொல்லுமா பஞ்சாயத்துல? அண்ணே முத்தனே சொல்லுண்ணே. ஏமா சொல்லுமா. என்னடி ஆச்சு? எதுவா இருந்தாலும் தலைவர்கிட்ட தைரியமா சொல்லு. ஏமா இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யாருன்னு சொன்னா தானே தெரியும். தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க. என்னால அது யாருன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நீ மோசமா போனது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி யார் உன்னை மோசம் பண்ணான்னு அவனையும் எல்லாருக்கும் தெரியணும்ல. சொல்லுமா. என்ன விட்டுருங்க. உங்க எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சொன்னாதானமா தெரியும். என்ன எடுப்பட்டு சிரிக்கி? உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி? இப்ப நீ உண்மையை சொல்லல, நானே உனக்கு கண்டத்தனமா வெட்டிட வேண்டி. சொல்லுடி. காரணம் சொல்லுடி. 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 கேக்குறல சொல்லு. சொல்லுடி. சொன்ன கேளுடி. காரணம் சொல்லுடி. பொண்ணு தாயி. யார் அந்த குட்டி பொண்ணு? அவளுக்கு ஏன் எல்லாரும் மரியாதை கொடுக்கறாங்க? அம்மா, குட்டி பொண்ணுன்னு சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த ஊரு காவல் தெய்வமா பாக்குற குழந்தை இது. பேரு கௌரி. கௌரிமா கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. தப்பு செஞ்சவங்கள என்ன செய்யணுமோ அத கரெக்டா செய்வா. இப்ப கௌரி அம்மா வந்துருச்சுல, இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாருங்க. ஓ, என்ன ஊருடா இது? நடக்கிறது எல்லாமே வித்தியாசமா தான் நடக்குது. பஞ்சாயத்து தலைவருக்கும் அதே மரியாதை, பச்சை புள்ளிக்கும் அதே மரியாதை. இந்த கருமத்தை எங்க போய் சொல்ல? கௌரிமா, என் புள்ள நிலைமைய பாரு. எப்படி இருக்க வேண்டியவ இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறா. என்னன்னு கேளு கௌரிமா. சாவித்ரி, எல்லாம் கேள்விப்பட்டுட்டு தான் வந்திருக்கேன். நீ செத்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? எப்படிப்பட்ட பொண்ணை பெத்து வச்சிருக்கா பாருன்னு உங்க அம்மாவை இந்த ஊர் மக்கள் எல்லாரும் கேலி பண்ண மாட்டாங்க? வெறும் வாயை மெல்றவங்களுக்கு நீயே எதுக்கு அவள அள்ளி கொடுக்கற? அம்மன் காவல் காக்குற இந்த ஊர்ல ஒரு பொண்ணு நீ இவ்ளோ கோழையா இருக்கலாமா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாருக்குமே ஒரே நியாயம்தான். என்ன நடந்துச்சு? யார் இதுக்கெல்லாம் காரணம்? சொல்லு சாவித்ரி. என்ன மன்னிச்சிரு கௌரி அம்மா. ஏதோ ஒரு அவசரத்துல சாவ போயிட்டேன். இப்ப எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன். அதுக்கு காரணம் வேற யாருமே இல்லை. நம்ம தர்மகர்த்தா ஐயா பையன் கண்ணப்பன் தான்.
அடிப்பாவி. பாத்தியா, வேலையே பயிர மேஞ்ச கதை தான். என்னத்த சொல்ல, எல்லா இடத்துலயும் இதே பிரச்சனை தான். ஆமாக்கா. ஏய் மாணிக்கனே, இருங்க. உட்காருங்க. 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 சாவித்ரி, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இல்ல தண்ணிக்குள்ள விழுந்ததுல மண்டை மூளை குழம்பி போச்சா? மாணிக்கொண்ணு, அவசரப்படாதீங்க. சாவித்ரி முழுசா சொல்லி முடிக்கட்டும். சாவித்ரி, நீ சொல்லு. நானும் கண்ணப்பனும் ஒருத்தர் விரும்புறோம். முதல்ல இதெல்லாம் வேணாம், ஒத்து வராதுன்னு தான் நான் சொன்னேன். ஆனா கண்ணப்பன் தான் நான் இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. அதை நம்பிதானே பழக ஆரம்பிச்சேன். ஒரு தடவை மழையில நாங்க 2 பேரும் நல்லா நனைஞ்சிட்டோம். மழைக்கு ஒதுங்கின இடத்துல எங்களையும் மீறி தப்பு பண்ணிட்டோம். பண்றது மொள்ள மாதிரித்தனம், அதுக்கு இவ்ளோ பெரிய கதை. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கண்ணப்ப என்ன மோசம் பண்ணிட்டான்னு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சாவித்ரி உன் கதை. டிவி சீரியலுக்கு கதை எழுதுறதுக்கு ஆள் இல்லையா, கூப்பிடுறாங்க, போறியா? 2 பேரும் விரும்பினாங்களா, மழையில நனைஞ்சாங்களா, தப்பு பண்ணிட்டாங்களா? யாருகிட்ட கதை விடுற? ஐயா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஐயா, கதை இல்ல. நீ உண்மைன்னு சொல்லிட்டா நான் அதை நம்பிடுவேனா? நீயும் ஆத்தாலும் என்ன பணம் பறிக்கலான்னு ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்களா?